கண்டிப்பா. அப்ப ஐயோ நம்ம முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுட்டோமேனு லைஃப்ல பின்னாடி நம்ம ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஒரு நாள் கூட கட் பண்ணாம காலேஜுக்கு ரெகுலரா வந்தா லீவ் போடுறதுக்கு கொஞ்சம் கவலைப்படணும். நம்ம லீவே போடக்கூடாதுன்னு யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலேஜ் லைஃப்ன்றது நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. இந்த மேடம் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க நம்மளுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே போகிறது இல்லைப்பா. எனக்கெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே பேசிட்டு தான் இருப்போம். எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுன்னா நிறைய மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நம்ம செய்யலையே. அதாவது கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த தருணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சொல்றது, இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காதுலாம் ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான டைம் மட்டும், அந்த படிப்புக்கு உண்டான டைமை மட்டும் நீங்க கரெக்டாக படிச்சிட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கரெக்டாக பேசணும்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசியிருக்கிறேன். எல்லாரும் கரெக்டாக பேசியிருந்தா கைத்தட்டு வந்திருக்கோம்ல. நெக்ஸ்ட் டைம் எப்படின்னா பசங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளோட ஃபேஸும் கொஞ்சம் அழகாக தெரியும். உண்மை அதுதான். கண்ணுக்கு சுற்றி கருவளையம் வர்றது, கண் சுருக்கம் வர்றது எல்லாத்துக்குமே முதல் ரீசன் ஃபோன் நைட் டைம் பார்க்கறது தான். நம்மளோட நுரையீரலோட ஃபங்க்ஷன் நடக்கிறதே அந்த நைட் டைம் தான் நடக்கும். எதனாலன்னா அந்த இருட்டு தான் அதுக்கு தேவைப்படுமே. நீங்கள் அந்த டைம் அந்த ஃபோனை வச்சுட்டு நோண்டும் போது அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி தான் நம்மளோட உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் குழந்தை மாதிரி தான். நம்ம எப்படி வச்சிருக்கிறோன்றதை பொறுத்து தான் அது ஆரோக்கியமாக வளரும். இல்லைன்னா ஆரோக்கியம் கம்மியாக தான் வளரும். நான் கரெக்டாக பேசியிருக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாக முடிக்கணும்னு கை தட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.